ஒவ்வொரு ராசிக்கிட்டும் இருக்கக்கூடிய டாக்ஸிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கிட்ட இருக்கக்கூடிய டாக்ஸிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லை, நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன். இப்போ ஒரு வேளை உங்கள் பாஸ் வந்து கன்னி ராசி அப்படின்னா உங்களுக்கு நான் 2 நிமிஷம் மௌன அஞ்சலி கொடுக்குறேன். கன்னி ராசி வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டான ராசி. கன்னி ராசி பாராட்டவே பாராட்டாது. நீங்கள் என்ன பண்ணாலும் பாராட்டாது. பதிலாக நீங்கள் எவ்வளோ 100க்கு 98 மார்க் எடுத்தீங்கன்னா ஏன் அந்த 2 மார்க்கு போச்சுன்னு விமர்சனம் பண்ணக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசி வந்து பர்ஃபெக்ஷன் ரொம்ப எதிர்பார்க்கும். ஸோ இது என்ன பண்ணோன்னா, எங்கே மிஸ் ஆச்சுங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி அதை கரெக்டாக ஸ்பாட் பண்ணும். நான் என்னுடைய கிளைண்ட் ஒரு இஷ்யூ நான் ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒய்ஃப்க்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை. ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. அந்த ஒய்ஃபோட பேரண்ட்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. அது சார்ந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட அந்த பெண்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணாலும் நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. நான் வந்து டாய்லெட் அப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு வருவேன். உள்ளே போயிட்டு ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு ஒரு டாய்லெட்டில் எனக்கு ரொம்ப கோவமாக இருக்கு. நான் எங்கள் அம்மா வீட்டில் டாய்லெட் க்ளீன் பண்ணதே கிடையாது. நான் எந்த வேலையுமே பண்ண மாட்டேன். ஆனால் இவருக்காக நான் போய் டாய்லெட் க்ளீன் பண்ணிட்டு வருவேன். ஆனாலும் அது சரியாக க்ளீன் ஆகலை, அங்கே ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு அவர் க்ளீன் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த ஹஸ்பண்டோட சார்ட் நான் வாங்கி பார்த்தா அவர் கன்னி ராசி. கன்னி ராசிக்கு வந்து நீ என்ன ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் சரி, அதை முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்ஷனாக ஏன் நடக்கலைன்ற கேள்வி மட்டும் தான் அவங்க வைப்பாங்களே ஒழிய பாராட்ட மாட்டார்கள். நான் கன்னி ராசிக்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாக்ஸிக் கேரக்டராக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, அவங்க பாராட்டுறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். சரிங்களா? அவங்க ரொம்ப ஃபஸ்ட்டு ஷையான பர்சன். ஓகே, அவங்க வார்த்தையாக பாராட்டுறது, இந்த விக்ரமன் படத்தில் வர மாதிரி நெகிழ்வாக பேசுகிறதுலாம் அவங்களுக்கு வரவே வராது. இதை எதிர்பார்க்கக்கூடிய பார்ட்னர் அவங்களுக்கு அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ கன்னிராசிக்கு நான் மிக முக்கியமான டாக்ஸிக் கேரக்டராக நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, பாராட்டாமல் நிறைய விமர்சனங்கள் வைப்பது. அதிகப்படியான விமர்சனங்கள் வச்சாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் டெஃபினட்டாக ப்ராப்ளம்ஸ் வரும்.